நிகழ்தகவு. குடும்பத்திற்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த கார் ஓட்டுநர். கணவர் வெளியூர் சென்ற நேரத்தில் ஆண் நண்பருடன் நெருங்கி பழகிய மனைவி. கணவருக்கு விஷயம் தெரிந்ததால் வீட்டில் கலேபரம். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை இரவோடு இரவாக கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு கபட நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ நேத்து நைட்டு என் கணவர் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு ரத்த கரையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சத்தம் போட்டுட்டு தூங்க போயிட்டாரு. காலையில பார்த்தா சடலமா கிடந்தாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சேகரை யாராச்சும் அடிச்சாங்களா, அந்த ஏரியாவில் முந்தின நாள் நைட்டு ஏதாவது தகராறு நடந்துச்சான்னு ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. இது போலீஸுக்கு சேகரோட மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் சிட்டிக்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்கலையே, பின்ன யாரு உன் கணவரை அடிச்சிருப்பா, எங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் வெளியூர் போயிருந்ததா சொன்னாரு. ஒருவேளை அங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் சார், ஆனா அவரு எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. சேகரோட மனைவி சிட்டி நம்மள சுத்தல்ல விட பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் கிடுக்குப்படி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம சிட்டி நடந்த எல்லா உண்மைகளையும் ஒன்னு விடாம சொல்லிட்டாங்க. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் பக்கத்துல உள்ள மாதாரம் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதான சேகருக்கும் ரங்காரெட்டிக்கு பக்கத்துல உள்ள குப்பகுண்ட்லா பகுதியைச் சேர்ந்த சிட்டிங்கிற 33 வயது இளம் பெண்ணுக்கும் 2009ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தம்பதி ஹைதராபாத் பக்கத்துல உள்ள சரூர் நகருக்கு குடி போயிட்டாங்க. இவங்களுக்கு 14 வயசுல ஒரு மகளும் 12 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இதுல 14 வயசு மகள் அரசு பள்ளியில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மகன் பெற்றோர் கூட இருந்து பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கார். கார் டிரைவரான சேகர் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் வருவாராம். அந்த கேப்ல சேகரோட மனைவி சிட்டிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ஹரிசுங்கிற இளைஞருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. சேகர் வீட்டுல இல்லாத நேரத்துல ஹரிச வீட்டுக்கு வர வச்ச சிட்டி அவர் கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. ஹரிஸ் சிட்டிக்கு அடிக்கடி கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட சிட்டி கணவருக்கு தெரியாம வீட்டுல மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சமீபத்துல ஹரிஸ் சிட்டிக்கு தங்க நகைகள் வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு. அத சிட்டி வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இத பார்த்து சந்தேகமடைஞ்ச சேகர் இந்த நகை எப்படி வந்தது, இவ்வளவு நகை வாங்குற அளவுக்கு உனக்கு ஏது பணம்னு மனைவி கிட்ட கேட்டு இருக்காரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாக இருக்கு. கணவனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்ச சிட்டி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து மனைவியை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச சேகர் தன்னோட மனைவிக்கு வேறொரு இளைஞர் கூட தகாத உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். விஷயம் தெரிஞ்சு கொதித்தெழுந்த சேகர் மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். கோபத்துல கை நீட்டி அடிச்சிருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு நினைச்ச சிட்டி கணவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மகனை பக்கத்துல உள்ள உறவினர் வீட்டுக்கு போய் தூங்க சொல்லிட்டு காதலன் ஹரிச போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல சேகர் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ சிட்டியும் ஹரிசும் சேர்ந்து சேகரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ஆனா சேகர் உயிரிழந்துட்டாரா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே வீட்டுல இருந்த தம்பிள்ஸ் எடுத்து சேகர் தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல சேகர் உயிர் போயிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திட்டு போலீஸுக்கு போன் பண்ண சிட்டி கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவனை கொன்ன மனைவி சிட்டிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தலைவரவா இருக்கிற ஹரிஷையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.